இப்போ குடிக்கிறது வேற இல்லையா, அதான் ஒரு மாதிரி வலிக்குது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் லாயருக்கு கால் பண்ணு. என்ன இப்ப என்ன திடீர்னு? நீ தானடி கேட்டுக்கிட்டே இருந்த. நானும் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீ வெயிட் பண்ணதெல்லாம் போதும். நான் கையோட சைன் பண்ணி கொடுத்துட்றேன். நீ உன் வாழ்க்கையை பாரு. என்னடா இவன் இத்தனை நாளாக போங்க காட்டினா, இப்போ உடனே டைவர்ஸ் தரானேன்னு யோசிக்கிறியா? இப்போதைக்கு என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை. என்ன வேணா நடக்கலாம். திரும்ப நான் ஜெயிலுக்கு போனாலும் போக வேண்டியிருக்கும். அப்பயும் நீ என் ஒய்ஃபாகவே இருந்தேன்னு வச்சுக்கோய, நீயும் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். தேவையா? உனக்கு எதுக்கடி கஷ்டம்? ஏதோ வந்தாலும் என்னோட போட்டும். நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், கொடு. ஆனால் ஒன்றுடி, படிப்பை மட்டும் எப்பயும் விட்டுறாத. நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ எங்கேயும் போக போறது கிடையாது, இங்கதான் இருப்ப. எதை வச்சு சொல்ற? ஆ, ஏதோ ஒரு நம்பிக்கை அதுல சொல்றேன். இந்த பிரச்சனையில சரியாயிடும் மாறா. இவர் அது நடக்குது நடக்கல, அது உன் பிரச்சனை இல்லை. நான் கையெழுத்து போட்டு தரேன், நீ ரிலாக்ஸாவது இருக்கலாம்ல. எதுக்கு எப்போ பார்த்தாலும் பதட்டமாவே வாழ்ந்துட்டு இருக்கலாம்? எனக்கு ஒரு பதட்டமும் இல்ல, ஒரு அவசரமும் கிடையாது. இது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம பேசி பிரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன அவசரம்? அப்போ கூட நம்ம சேர்ந்து வாழலாம், டிவோர்ஸ்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேல்ல? இல்ல. இதுக்கு நான் பேசாம ஜெயிலே போய் நிம்மதியா இருக்கலாம். சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தால் என் ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார். ஆ, அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருந்தாலும் செஞ்சது நீங்க தானே சார். நீங்கள் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. பதிலுக்கு நாங்கள் ஒரு உதவி செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். உங்களுக்கு ஃபர்தரா என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிடறேன் சார். பணமா? அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை கண்மணி. நான் அதுக்காக மட்டும் இதை செய்யலை. உங்கள் அண்ணனை கொன்ன ஒருத்தன் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறான்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவனை மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க என்ன வேணாலும் செய்யலாம். நான் இந்த ஸ்டேஷனில் இருக்கிற வரைக்கும் அவனால் இந்த கேஸில் இருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இனிமே நம்ம ஸ்டேஷனில் மீட் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாம். இல்லைன்னா ப்ரைவேட்டில் மீட் பண்ணலாம். அப்போதான் யாருக்கும் டவுட் வராது. ஓகே சார். இப்போ அவன் வீட்டில் தான் இருக்கான். அடுத்தது அப்புறம் உங்கள் மாமனார் எல்லாத்தையும் ரூல்ஸ் படி தான் செய்யணும்னு சொல்கிறாரு. அதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவனை உள்ளே வைக்க போகிறேன். என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். ஐடியாவா? சொல்லுங்க. பிரில்லியன்ட் கண்மணி, இது போதும். அப்போ நாளைக்கு அந்த மாறன் லைஃப்ல ஒரு பெரிய பாம்பு வெடிக்க போகுது.
சாப்பிட்டேடா. டேய் ஆ இப்போ வலி எப்படி இருக்கு? ஓகே. அத்தை சாப்பிட்டுச்சா? இல்லடா, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்த சாப்பிடுங்கன்னு சாப்பிட மாட்றாங்க. ஏ, இது கூட பெரிய பிரச்சனை. எத்தனை தடவை தான் சொல்றது. தூணையாவது மாத்துதா பாரு, அதே பொசிஷன். இந்தா சாப்பிடு. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு குறை. எனக்கு ஒண்ணும் வேணாம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு எல்லாமே சாதாரணம் தான் இல்ல? எம்மாரா, நீ எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்படணும்? நீ யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஆனா யாரோ திட்டம் போட்டு தாண்டா உன்னை இந்த மாதிரி எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. நான் பெரிய மினிஸ்டர். என்னை திட்டம் போட்டு மாட்டி விடுறதுனால இங்க பல பேர்த்துக்கு லாபம் வந்துடும். ஸோ அம்மா தான் உழையிட்டு இருக்காம சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. நீ ஒரு நாள் இங்க இருக்கிற அத்தனை பேர்த்து டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நானே அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி இப்பதான் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நீ சும்மா இப்படி சத்தம் போட்டு பேச நான் பயந்துருவேன் நினைக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாறா, உனக்கு வலிக்காத மாதிரியே நடிக்கிறல்ல, ஆனா இதெல்லாம் பாத்தியா வலிக்குதில்ல? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வச்சு உன்னை எப்படி அடிச்சாங்க? உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நீ இப்படி எல்லாம் போய் அடி வாங்குறதுக்கான நான் உன்னை பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அடிபட்ட இடத்த தொட்டா வலிக்காம என்ன பண்ணும்? சைடு கேப்ல போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டேன்னு கலாய்க்கிற நீ. உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். எனக்கு வேணும். போ, எடுத்துட்டு போ. இங்க பாரு, இப்படி வருத்தப்பட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லாம் காயம் ஆறிராது. சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். என்னமோ பண்ணிட்டு போ. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். எப்ப பிரச்சனை வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு. உடம்புல சுகர் பிபின்னு எல்லாம் இருக்கு. நீ இப்படி சாப்பிடாம கிடந்து உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சுத்தவா? அதுக்கு தானே இந்த வேலை பார்த்துட்டு இருக்க நீ. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடலன்னு வையேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்பவே சொல்லு, சாப்பிடுறியா பேசாம இருக்கியா? ரொம்ப வலிக்குதாடா? மறுபடியும் அடிபட்ட இடத்துல தொட்டு வலிக்குதா டென்ஷன் ஆயிருவேன் நான். சாப்பிடு. சாப்பிடுத. சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே உனக்கு எப்படி படபடன்னு வரும்னு எனக்கு தெரியும். இந்த சாப்பிடு. உன்னை அடிக்க எப்படிடா மனசு வருது? சரி சாப்பிடு. நீ பாவம் மாறா. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டல்ல, ஆனா உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தியா? அத நினைச்சதாண்டா எனக்கு வயிறெல்லாம் எரியுது. சரி சாப்பிடு. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சும்மா கிரிஞ்சா பேசிட்டு இருக்காத. சாப்பிடு. சாப்பிடுத்த. அப்படியே என்ன உள்ள தூக்கி போட்டாலும் 10 வருஷத்துல வெளியே வந்துட போறேன். இதுக்கு இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. மறுபடியும் எல்லாம் உன்னை ஜெயில போடக்கூடாது. இல்ல சும்மா சொல்றேன், நான் போக மாட்டேன். சாப்பிடு. போதும்.
நான் வா அண்ணா சாப்பிடலாம். என்னடா அப்படி பாக்குற? நேற்றுக்கு சாப்பிட மாட்டேன்னு கோவமா இருந்த, இன்னைக்கு நீயே எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுற. அதுக்காக அப்படியே உட்கார்ந்து மூலையில அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சாப்பிடலாம் வாங்க. நான் வாண்ணா போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல வள்ளி. வாண்ணா. நான் வாண்ணா போய் சாப்பிடலாம். வா எழுந்து வா. டேய் வாடா. வாங்க எல்லாரும். மாறா வா. வீரா வாமா. வாங்க எல்லாரும். கார்த்தி வா சாப்பிடலாம். வா. வாங்க. நான் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இந்த கேஸை இப்படியே விடக்கூடாதுண்ணா. இதை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும்னா. யாரு பார்த்த வேலை இது? என்ன கேஸ் கொடுக்கறதா இருந்தா வீரா வீட்ல இருந்து தானே கொடுக்கணும். ஆனா வீராவும் கண்மணியும் இங்க தானே இருக்காங்க. அவங்களே கொடுக்காத போது வேற யார் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தாலும் அது செல்லாதுல்ல. லா பாயிண்ட்டை நீயே எடுத்து கொடுக்குற. டேய் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம தானடா எடுத்து சொல்லணும். நமக்காக வேற யார் வந்து பேசுவா? நீயே சொல்லு. நம்ம தான் பேசணும். நான் அந்த வீட்டு பொண்ணுங்க இப்ப நம்ம வீட்ல நல்லபடியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? கண்டிப்பா யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லனா அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? தெரியலையே. ஏமாரா, அந்த இன்ஸ்பெக்டர் கூட உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா? என்ன பிரச்சனை கேட்குற? இல்ல முன்னாடி ஏதாவது அவர்கிட்ட சண்டை கிட்ட போட்டியா? நீ வேறடா. இதுக்கு முன்னாடி அந்த ஆள் நான் பார்த்தது கூட இல்லடா. திடீர்னு எங்கிருந்தோ வந்து என்கிட்ட புதுசாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் ராகவா, என்னடா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்க? இல்லப்பா. உன் தம்பியை உள்ள தூக்கி போடுவாங்கன்னு பயப்படுறியா? டேய் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனாலும் எது நடக்கணுமோ அதானே நடக்கும். அதெல்லாம் நினைச்சு நீ சாப்பிடாம இருக்காத. சாப்பிடு. சாப்பிடுங்க. சார் இருங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பாக்குறேன். வாங்க மேடம். மாறன்கிற பேருக்கு வந்துருக்கு. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். அது ஒண்ணு இல்ல வலிமா, இது சாதாரண போஸ்ட் தான். நீங்க சாப்பிடுங்க. சொல்லுமா, என்ன படிச்சு சொல்ல.
வீரா, என்னன்னு சொல்லுமா. நீ தயங்குறத பார்த்தா தெரிஞ்சுக்காம எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்னன்னு சொல்லு. அது மாறன ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ச்சே, அந்த இன்ஸ்பெக்டர் விட மாட்டான் போலயே. சரி, சாப்பிட்டு கிளம்புங்க, போயிட்டு வந்துருவோம். பரவாயில்ல, போதும். நீங்களாம் சாப்பிட்டு வாங்க. என்னண்ணா ஒரு வாய் கூட முழுசா சாப்பிடாம போற? டேய் கார்த்திக், என்னடா ஐயோ, என்ன இப்படி ஒரு வாய் சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியல. கடவுளே, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. எங்க இருந்து தான் வந்தானோ? ஏங்க, உங்க இன்ஸ்பெக்டர் இன்னுமா கேஸ பாத்துட்டு இருக்காரு? ஒரு முக்கியமான கேஸ் மேடம். அதான் ஏங்க, நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரமா வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் சீக்கிரமா தான் வர சொல்லுங்களேன். வெயிட் பண்ணுங்க மேடம். சார், என்னையா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். வெயிட் பண்ணட்டும், என்ன அவசரம்? அவங்க வந்த உடனே நான் போய் சல்யூட் அடிக்கணுமா? டிஐஜிக்கு கால் பண்ணாங்கல்ல, வெயிட் பண்ணட்டும். கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னேன் சார். சரி, போ. சரிங்க சார். வெயிட் பண்ணுங்க மேடம், வரேன் சொல்லியிருக்காரு, வந்துடுவார். அந்த ஆள் வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குதே. ஆமா மாமா, அன்னைக்கு நீங்க டிஐஜி கிட்ட பேசுனீங்கல்ல, அதோ மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறாருன்னு நினைக்கிறேன் மாமா. அட வாங்க சார், வாங்க வாங்க. யோ சார், ராமச்சந்திரன் சார் வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டியா நீ? இல்லை சார், நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். என்னத்த சொன்ன? எப்போ சொன்ன? வருவாங்கன்னு சொன்ன, வந்துட்டாங்கன்னு சொன்னியா? இல்லை சார், அது சாரி சார், நான் வேற ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேனா நீங்க வந்ததை யாருமே சொல்லவே இல்லை. சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சார்? எதுக்கு சார் எங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கீங்க? விசாரணை தான் மேடம். ஐ விட்னஸ் இவரை பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. சார், ஏற்கனவே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு என் தம்பியை தப்பை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்துட்டான். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி இன்வெஸ்டிகேஷன்? ஆமா சார், ஆனா இப்போ நான் கேஸ் திரும்ப ஓபன் பண்ணியிருக்கேன்ல, நிரபராதின்னு தீர்ப்பான கேஸை கூட திரும்ப விசாரிக்கலாமே. சார்,
இப்போ அந்த ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்ல போறாரு? அவர் இந்த கேஸில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தர்றதா சொல்லியிருக்காரு. அதை நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நான் என்னமோ பர்சனல் மோட்டிவ்ல இவரை அரெஸ்ட் பண்ண வர்றதா தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அது தப்பு. நான் என் டியூட்டி தான் செய்கிறேன்னு உங்களுக்கு புரியணும்ல. சரிங்க சார், எப்போதான் ஐ விட்னஸ் இங்க வர போறாரு? வர்ற நேரம் தான். யோ சார். இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? வந்துருவாங்க சார். ஏங்க எங்க போறீங்க? சும்மா வெளியில். நிஜமாவே விட்னஸ்னு ஒருத்தன் இருக்கானா? அப்படி இருந்தா அவனுக்கு ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரிஞ்சிருக்குமே. அவன் இங்கே வரும்போது ராகவன் இங்கே இருக்கக்கூடாது. இருங்க, முடிச்சிட்டு போயிடலாம். இல்லை கண்மணி, அது சும்மா தான். என் பேரில் தானே கேஸு, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு முதல்ல இங்கே இத்தனை பேர்? பொங்கல் டைம், கடையில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டேய் நீ கிளம்பு, கடை பாரு. ம் 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 அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. வரேன் கண்மணி. ம். சார் ஆ? நீங்களும் தானே காரில் ஒன்றா போனீங்க. அப்போ நீங்களும் இருக்கணும் சார்.